போலீஸ் காவலில் எடுக்கப்பட்ட மகாவிஷ்ணுவிடம் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை குறித்து கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், வணக்கம். போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவிடம் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் என்ன? முக்கிய தகவல்கள் இந்த விசாரணையின் மூலம் வெளிவந்திருக்கிறதா? விவரங்கள். மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்குல சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவரை தற்போது 3 நாட்கள் காவலில் எடுத்து தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக திருப்பூரில் உள்ள அவரது பரம்பொருள் பவுண்டேஷன் அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அங்குள்ள வீடியோக்கள் மற்றும் அதன் ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அவர் பல வெளிநாடுகள்ல இந்த சொற்பொழிவாற்றுதல் பிரசங்கத்தை ஈடுபடுத்தி வருவதால அவருக்கு வெளிநாட்டு பண பரிவர்த்தனை தொடர்பாகவும் அவரது வங்கி கணக்கை தற்போது போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இவர் பல்வேறு பெண்கள் குறித்தும் இழிவாக பேசியிருப்பதால அவரது அந்த யூடியூப் வீடியோவும் தற்போது அது குறித்தும் மகாவிஷ்ணுவிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது மட்டுமின்றி அவரது 3 வருட வங்கி கணக்கையும் தற்போது போலீசார் ஆய்வு செய்யும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது ஏதாவது சட்டவிரோத பண பரிமாற்றம் எதுவும் நிகழ்ந்துள்ளதா, இவருக்கு ஒரு சொற்பொழிவாற்றுதல் மூலமாக கிடைக்கப்பட்ட பணம் எவ்வளவு, இந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசுவதற்கான காரணம் என்ன, பின்புலத்தில் யாரேனும் உள்ளனரா என்பது தொடர்பாகவும் தீவிரமாக மகாவிஷ்ணுவிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாளைக்கு மீண்டும் சென்னைக்கு அழைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.